ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மீன் வறுவல் எப்படின்னு தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான சின்ன சின்ன மீன் தான் எடுத்திருக்கு. அதை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கு தேவையான மீன். குட்டி சின்ன சின்ன மீன் தான் எல்லாமே. அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இது நல்லா மிக்சியில் போட்டு எல்லாமே நல்லா அரைச்சி, அவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேணும். அரைச்சி எடுத்திருக்கு. அரைச்சி இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கணும் அது. அதுக்கப்புறம் இந்த மீன் நம்ம எடுத்திருக்கல, அந்த தேவையான மீன் எடுத்த மீனெல்லாம் நடுவில் சின்ன சின்ன கோடு போட்டு எடுங்க. அப்போ தான் அது அந்த மசாலையெல்லாம் அதுக்குள்ளே நல்லா இறங்கும். இந்த மாதிரி மீனில் எல்லா மீன்லுமே சின்ன சின்னதாக கோடு போடுங்க நடுவில். அப்போ தான் நமக்கு அது உள்ளே இறங்கி நல்லா மசாலா எல்லாம் இறங்கிட்டு மீன் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு ഞാൻ ചെയ്യുന്നത് இப்படி தான், அதுதான் ഞാൻ சொல்கிறேன் உங்ககிட்ட. ഞാൻ இந்த மெத்தடில் தான் மீன் எல்லாம் வறுவல் செய்தெடுக்கிறது. இதே மாதிரி எல்லாம் தனித்தனியாக ஓரோரோ மீனாக எடுத்து நம்ம தனித்தனியாக எடுத்து அதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணுங்கள், போட்டு விடுங்க எல்லாமே. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மீன் எல்லாத்துலேயுமே மசாலா தேய்ச்சி ஒரு 15 இல்லைங்க 20 மினிட்ஸ் அங்கே அப்படியே மூடி வைக்கலாம். அப்போ தான் அதுக்குள்ளே எல்லாமே நல்லா ஊறும். அந்த மசாலா எல்லாம் ஊறிடும். நம்ம ஒரு கடாய் எடுத்து தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றலாம். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். அது கொஞ்சம் ஒரு சூடானதும் நம்ம அதுக்கு இவ்வளோ நான் சின்ன கடாய் தான் எடுத்திருக்கு. அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கு. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கு. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் இப்போ நல்லா சூடான பிறகு தான் கருவேப்பிலை போட்டிருக்கு. நம்ம மீன் போடலாம். கொஞ்சம் சின்ன கடாய் அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் மீனை. அது சிலவங்க இந்த இதில் நம்ம கோர்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுவாங்க. மசாலையில் கோர்ன்ஃப்ளவர் கூட போட்டால கொஞ்சம் எண்ணெய் அவ்வளோ மீனுக்குள்ளே இறங்காது. அது கொஞ்சம் ஒரு நல்ல இதுதான். கோர்ன்ஃப்ளவர் போட்டால் எண்ணெய் நிறைய பிடிக்காது. இப்போ நம்ம மீனெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம பாத்திரத்தில் மாற்றலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். எடுத்துட்டு மீனை நல்லா ஃப்ரையாக எடுத்திருக்கு. இனியும் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற மீன் இப்போ நான் திருப்பி அதுக்குள்ளவே போட போகிறேன். பேலன்ஸும் போட்டிருக்கு. இனி ஒரு தடவை கேரளா ஸ்டைல் மீன் கறி எப்படி செய்வோன்னு ஒரு தடவை நான் ரெசிபி செஞ்சு காட்டுறேன். கேரளா ஸ்டைல் மீன் கறி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் செய்யாதவங்க இதே மாதிரி செய்யாதவங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஃபுட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி கமெண்டில் போடுங்க செஞ்சுட்டு. எல்லாருக்கும் நாங்கள் நன்றி. தேங்க்யூ.